வடைக்காக தாத்தாவால் 1ஆம் வகுப்பை 2 முறை படித்தேன் என நடிகரும் இயக்குனருமான பாக்யராஜ் தனது பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டார். கோபிச்செட்டிப்பாளையத்தில் திரைப்பட தயாரிப்பு மற்றும் பயிற்சி நிறுவன துவக்க விழாவில் பங்கேற்ற அவர், முருங்கைக்காய் விவகாரம் தெரிந்ததால் தனக்கு எல்லாம் தெரிந்திருக்கும் என்று அர்த்தம் அல்ல எனவும், சினிமாவின் நுழைய முன்பு ஜூனியர் ஆர்டிஸ்ட் என்றால் யார் என்று கூட தனக்கு தெரியாது என கூறினார். எங்கள் தாத்தா இல்லை அப்படின்னு சொல்லி தகராறு பண்ணி கூப்பிட்டு போய் அங்கே முனிசிபல் ஸ்கூலில் சேர்த்தும் போது லைஃப்பில் என்னென்ன காமெடி நடக்குது சொல்ல வர்றேன். அங்கே ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போனார். ஹெட்மிஸ்டர்ஸ் உள்ளே உட்காந்துருக்காங்க. என்ன ஸ்கூலில் சேர்றதுக்கு 1ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணிட்டு 2ஆம் கிளாஸு முனிசிபல் ஹைஸ்கூலுக்கு கூப்பிட்டு போயிட்டு அப்புறம் எல்லாம் லைனாக நின்னாங்க. அவங்கவுங்க பேரண்ட் யாரோ கூட இருக்காங்க. எனக்கு என் தாத்தா இருந்தார். நான் உள்ளே போகிற டைம் வரும்போது வெளியே டீ கடையிலேருந்து ஒரு டீ வடை வாங்கிட்டு வந்தார். என் கையில் கொடுத்தாரு. சரி, பையன் பேரன் ரொம்ப நேரமாக வெயில் நிற்கிறான்னு கொடுக்குறாரு உனக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு சாப்பிட போனேன். டொப்புன்னு ஒரு தலையில் ஒரு அடி. உனக்கு இல்லை, உள்ள அந்த பொம்பளை உட்காந்துருக்குல்ல, அவங்களுக்கு கொண்டு போய் டீ வடையும் டேபிள் மேலே வச்சு கொடு. ஆனால் எதுக்கு அவங்களுக்கு டீ வடை யாருமே கொடுக்கலையே அப்படின்னு. அப்புறம் உள்ளே போனதுக்கப்புறம் அந்த டேபிள் மேலே டீ வடையை வச்சுன்னு அந்த அம்மா சிரித்தாங்க. ஹெட்மிஸ்டர்ஸ், என்ன தாத்தா பையன் இல்லை பேரன் உங்களுக்காக பிரியமாக வாங்கிட்டு வந்தா அப்படின்னு. அட்மிஷனுக்கு லஞ்சம் எந்த காலத்துலேயும் பாருங்க எப்படி. அப்புறம் சிரிச்சுக்கிட்டு அந்த அம்மா, சரி சரி பையன் ஊரில் 1ஆம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருந்தான், இது கிராமம், அதனால் இங்கே 2ஆம் கிளாஸ் சேர்த்தலான்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க. நிறைய விஷயம் பாக்கியராஜ்னு எல்லாமே தெரிஞ்சிருக்குங்கிறது இல்லை, முறுக்கா தெரிஞ்சது அது வேற, அதுக்காக எல்லாமே தெரிஞ்சிருக்குங்கிறது இல்லை.